நம்ம சேனல்ல நேத்து ஒரு லைவ் ட்ரேட் போட்டிருந்தோம். அது வந்து பிரேக் அவுட் கான்செப்ட்ல மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம், அந்த ட்ரேட்ல நம்ம ப்ராஃபிட் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கிறோம். அதே கான்செப்ட்ல தான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜில ஒரு $1000 வந்து ப்ராஃபிட்டா எடுத்திருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நான் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணதோ வெறும் $750 தான். ஆனா எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சது வந்து $1022, கிட்டத்தட்ட $90,000 ப்ராஃபிட்ல நேத்தோட மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுவும் அதே கோல்டு மார்க்கெட்ல தான். ஆனா நேத்து யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி வேற, இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வேற. நம்மளோட சேனல்ல வந்து டெய்லி லைவ் ட்ரேட் வந்து கண்டினியூவா நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு ட்ரேட் தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நீ மிதக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. பண திமிர்ல பேசுறியா, இல்லை இந்த ட்ரேடிங்கை கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு திமிர்ல பேசுறியா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க. ஆனா நம்மளோட கான்செப்ட் வந்து அது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரூமுக்குள்ள இருந்துட்டு கண்டினியூவா என்னால இந்த மாதிரி நிறைய ப்ராஃபிட்டுகளை மேக் பண்ண முடியும். ஆனா இப்படி ப்ராஃபிட்டை மேக் பண்ணது போர் அடிச்ச ஒரு காரணத்தினால தான் இதை 10 பேருக்கு சொல்லி கொடுத்தா கூட அந்த 10 பேர் என்னால பயனடைஞ்சா அது எனக்கு ஒரு சந்தோஷம் தான். நான் இத்தனை வருஷம் ஜேர்னில கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே சிம்பிளான விஷயங்கள்ல ரொம்ப எளிமையா புரியக்கூடிய லெவல்ல தான் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த வகையில நேத்து நாம எடுத்த ட்ரேடோட லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன லெவல் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1:3 ரேஷியோ இந்த ரேஞ்சில் தான் நம்மளோட ட்ரேட் வந்து ப்ராஃபிட்ல க்ளோஸ் ஆச்சு. அதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்பமாவது தான் மார்க்கெட்ல வந்து ஒர்க் ஆகும். ஆனா மார்க்கெட் வந்து வாலடைலா இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க உங்களோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நீங்க இதை யூஸ் பண்ண முடியும். அந்த வகையில நேத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலான ஒரு மார்க்கெட். அதாவது நேத்து ஸ்டார்ட் ஆன பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ல தான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு வந்த ஒரு மீடியம் நியூஸ், அந்த நியூஸ் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நியூஸும் கிடையாது. ஆனாலும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7800 பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு கரெக்ஷனா டவுன் ட்ரெண்ட்ல கீழே விழுந்திருக்கு. இந்த மாதிரி கீழே விழுந்ததுக்கு பிறகு அந்த டே நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டாம், அந்த நாள் வந்து மார்க்கெட்ல ரொம்ப வாலடைலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அன்னைக்கான ட்ரேடை வந்து நம்ம எடுக்க வேண்டாங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தோம். இருந்தாலும் அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ரேஞ்ச் பவுண்டாட்டு மார்க்கெட் வந்து மேலையும் போகாம கீழையும் வராம ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்திருக்குது. அதுக்கு பிறகு நமக்கு வந்து இந்த மார்க்கெட் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது எத்தனை மணிக்கு கரெக்டா 5:50க்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அது வரைக்கும் இருந்த சைட்வேஸை பிரேக் பண்ணி நமக்கு கீழே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கொடுத்துருக்குது. மறுபடியும் ஒரு 6:30க்கு ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல மறுபடியும் கீழே கொடுத்துருக்கு. ஆனா நம்ம ட்ரேட் எடுத்ததோ ஒரே ஒரு டைம்ல தான் அந்த ஒரு கேண்டிலே நமக்கான டார்கெட் அந்த 1200 பிப்பையும் அது வந்து ரீச் ஆகி, நம்ம ட்ரேட் எடுத்த அந்த டைமை பார்க்கறதுக்கு முன்னாடி 3 கன்ஃபர்மேஷன்கள் என்னென்னலாம் தெரிஞ்சு நான் இந்த மார்க்கெட்ல ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட ட்ரெண்ட். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து கிளியரா ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறது மார்னிங்ல இருந்து ஈவினிங் ஒரு 6:30 வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல டவுன் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டாவது, மார்க்கெட் வந்து அந்த 200 EMAக்கு கீழே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 200 EMAக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கு. மூணாவது கன்ஃபர்மேஷன், பிரேக் அவுட்கள் ஏதாவது நடந்திருக்கா, அதாவது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பிரேக் அவுட் நடந்திருக்கா, ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா பிரேக் அவுட் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்டை கரெக்டா மேனேஜ் பண்ணி ஒரு சின்ன பிரேக் அவுட் நடந்திருக்குது. அந்த பிரேக் அவுட் நடந்த டைம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா 7 மணிக்கு இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்ப 7 மணிக்கு பிரேக் அவுட் நடந்த உடனே ஓடி போய் ட்ரேட் எடுத்துடலாமா சார் அப்படின்னா கண்டிப்பா எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நேத்து நமக்கு அந்த ஒரு US 100 நாஸ்டாக்கோட மார்க்கெட் நமக்கு என்ன சொல்லி தந்து, பிரேக் அவுட் ஆன உடனே ட்ரேட் எடுத்தா அந்த டைம்ல மார்க்கெட்ல உங்களுக்கு நியூஸ் இருந்தா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அடி. அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்ச காரணத்தினால அந்த பிரேக் அவுட் ஆன டைம்ல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கல. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம ட்ரேட் எடுத்த இடம் எது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் அந்த மார்க்கெட் சார்ட்ல வந்து நான் மார்க் பண்றேன். நம்ம ட்ரேட் எடுத்த இடம் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். ட்ரேட் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸை வந்து ஒரு 600 பாயிண்ட்லயும் டேக் ப்ராஃபிட்டை வந்து ஒரு
1800 பாயிண்ட்லையும் நம்ம வந்து செட் பண்ணணும். செட் பண்ணி அந்த கேண்டில் முடியறதுக்கு முன்னாடியே நமக்கான டார்கெட்டை ரீச் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொன்னேன். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணது. செகண்ட் வந்து 200 EMAக்கு கீழே இருக்கிறது. மூணாவது நான் பிரேக் அவுட்டை ஃபாலோ பண்ணலை. நேற்று நம்ம ப்ராஃபிட் எடுத்தது பிரேக் அவுட்டை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம். ஆனால் இன்னைக்கு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரேடில் நமக்கு ப்ராஃபிட் எடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் ஒரு 2 கேண்டில் இருக்குது சார். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இந்த ரெட் கேண்டில் இருக்குது. இந்த ரெட் கேண்டிலில் டவுனில் இருக்கக்கூடிய குச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மேலே இருக்கிறது வரைக்கும் உள்ள ஏரியா தான் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து அதுக்கான விக்குகளை வந்து வைக்காம இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஏரியாவை ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கீழே இருந்த விக்கும் அதில் டச் ஆகலை, மேலே இருந்து விக்கும் இதில் டச் ஆகாமல் அந்த கேண்டில்ல ஒரு கேப் விழுந்திருக்கக்கூடிய ஏரியா தான் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த கான்செப்ட்ல நம்ம எடுத்த ட்ரேட் தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு லாங் கேண்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெரிய கேண்டில், அந்த கேண்டில் வந்ததுக்கு பிறகு அடுத்தடுத்த கேண்டில்கள் கீழே வைக்காம மறுபடியும் 2 கிரீன் கலர் கேண்டில் மேலே போயிருக்குது. எதுக்கு? அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை கிளியர் பண்றதுக்கான ஒரு சின்ன கரெக்ஷனாக மேலே போயிருக்குது. அந்த டைம்ல நமக்கு வந்து மார்க்கெட் இதுக்கு அடுத்தால கீழே தான் போகும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல நமக்கான ட்ரேடை பிளேஸ் பண்ணணும். அதுவும் சக்சஸ்ஃபுல்லான ட்ரேட்ல நமக்கு ஒரு $1022 $90,000 ரூபாய் ஒரே ட்ரேட்ல நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம். இந்த மாதிரி லைவ் ட்ரேடுகள் வந்து என்னால கண்டினியூவா நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஆனா உங்களுக்கு எந்த யூஸுமே இருக்காது. நம்மளோட எல்லா கான்செப்டுகளையும் நீங்க டீட்டெயிலா படிச்சா மட்டும்தான் நீங்க இந்த ட்ரேட்ல வந்து ஒரு மாஸ்டர் ஆக முடியுமே தவிர, நான் கண்டினியூவா வீடியோ போட்டு எனக்கான சீனை போட்டு ஒரு கார்ல இருந்து இறங்கி வந்து ஹெலிகாப்டர்ல ஏறி போய் இந்த மாதிரியான சீன்கள் எல்லாம் போட்டா உங்களுக்கு யூஸே கிடையாது. ஜஸ்ட் எனக்கு வந்து வியூஸ் வரும், ஆனா அந்த வியூஸ் மூலமா ஒரு ரெவென்யூ கிரியேட் ஆகும். ஆனா உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு யூஸும் கிடையாது. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடம்பரமான விஷயங்கள், இந்த ஒரு ட்ரேட்ல நான் ப்ராஃபிட் எடுத்து ஐபோன் வாங்கிட்டேன், ஐமேக் வாங்கிட்டேன், கேமரா வாங்கிட்டு இந்த மாதிரியான சீன்கள் எல்லாம் நம்ம போடுறது கிடையாது. மக்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த விஷயத்த மட்டும் நம்ம சொல்லுவோம். அந்த விஷயத்துல நம்ம இன்டீப்பா போனா மட்டும்தான் மக்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல டைம் வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு வீடியோக்களும் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா எல்லா வீடியோக்களையுமே கண்டினியூவா ஃபுல் டைமா பாக்குறதுக்கு நீங்க தயாரா இல்லை. முக்காவாசி பேர் 1 நிமிஷத்துலயும் 2 நிமிஷத்துலயுமே வீடியோ விட்டு வெளியே போயிடுறீங்க. இன்னும் எத்தனை லைவ் ட்ரேடுகள் நான் போடணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எந்தெந்த கரன்சி பேர்கள்ல உங்களுக்கான லைவ் ட்ரேட் நான் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்களுக்காகவே வீடியோ எடுத்து போடுறேன். இனி வரப்போற வீடியோக்கள் எல்லாமே இன்ஃபர்மேட்டிவா ரொம்ப யூஸ்ஃபுல்லா எடுப்போம். இது கூடவே வரப்போற மார்ச் 15ஆம் தேதி நம்மளோட வெப்சைட் வந்து லான்ச் ஆக போகுது. அந்த வெப்சைட்ல எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம், உங்களுக்கு எந்தெந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பார்ப்போம். அன்டில் தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம சேனல் பத்தின அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவா தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.